ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர்னால் நமக்கு வந்து எதிர்காலம் நமக்கு தெரியும். பர்ஃபெக்ட்டுங்கிறது வந்து என்னென்னா, வேறெவர் யூ ஆர் யூஸிங் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது வந்து என்னென்னா, அந்த நேரத்தில் ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போனது. சரிங்களா? அந்த நேரத்தில் ஒரு விஷயம் முடிஞ்சு போனதை வந்து பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போனதாக இருக்கும். அப்போ அதுவும் அந்த நேரத்தில் தான், அதாவது நாளைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் அந்த விஷயத்தை முடிச்சிருந்துருப்பேன், அந்த நாளைக்கு இந்த நேரத்தில் நான் அந்த ஊரில் இருந்துருப்பேன், நாளைக்கு இந்த நேரத்தில் நான் வந்து இந்த விஷயங்களை தான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்துருப்பேன். இந்த மாதிரி எல்லாமே ஃப்யூச்சரில் கம்ப்ளீட் பண்ணுறது, அதுவும் அந்த நேரத்தில் தான், ஜஸ்ட்டு அப்போ தான் முடிஞ்சிருக்கும். அதை வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? இதை ஒரு 3 வகையாக நான் பிரிக்கிறேன்: பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். சரிங்களா? பாசிட்டிவ்க்கு கண்டிஷன் வந்து பாருங்கள், சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வில் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஐ, யூ, வி, தே, ஹீ, சி, இட், இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட்டு. இப்போ நான் வந்து ஹீ சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஹீ வில் ஹேவ். இங்கே V3 வெர்புக்கு வந்து 3வது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுக்கணும். இங்கே என்ன வெர்பு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள், கிவ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? கிவ், கேவ், கிவன். ஹீ வில் ஹேவ் கிவன். ஆப்ஜெக்ட் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து ஒரு புக்குன்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹீ வில் ஹேவ் கிவன். ஸோ ஹீக்கு போயிடலாம், சி வில் ஹேவ் போடலாம், ஐ வில் ஹேவ் போடலாம், தே வில் ஹேவ், யூ வில் ஹேவ், எதுனாலும் நீங்கள் போடலாம். சரிங்களா? அடுத்து நெகட்டிவ் பாருங்கள். நெகட்டிவ்ங்கிறது ஒரு விஷயம் வந்து பண்ணலை, நான் செய்யலை அப்படிங்கிறது. இங்கே சப்ஜெக்ட் பாருங்கள், நான் சி எடுத்துக்கிறேன். அவள், சி வில் ஹேவ் நாட் ஸ்டடிட் எடுத்துக்கணுமா? ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடீடு. சி வில் ஹேவ் நாட் ஸ்டடீடு. ஃப்யூச்சரில் வந்து படித்திருந்திருக்க மாட்டார்கள், பண்ணியிருந்திருக்க அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நீ கொடுக்கலாம். புக்கு பேரையோ, ஏதோ ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டையோ, ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்டையோ, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து அதே மாதிரி தான் நீங்கள் மேலேயும் அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் நீங்கள் எதனா நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? மெயின் கண்டிஷன் நமக்கு வந்து என்னென்னா, சப்ஜெக்ட்டு அந்த வில் ஹேவ் ப்ளஸ் V3 தான் மெயின் இதில் வந்து கண்டிஷன். சரிங்களா? இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது கொஸ்டின் பண்ணுறது, ஒரு இதை கேள்வி எழுப்புறது. கேள்வி எழுப்பும் போது எப்போதுமே என்ன ஆயிரும்னா, வில்லு வந்து நம்ம வந்து முதல்ல யூஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே பாருங்கள், வில்லு சப்ஜெக்ட்டு, நான் என்ன பண்ணுறது இடத்துல சப்ஜெக்ட் தே யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வில் தே ஹேவ். இங்கே நான் என்ன பண்ணுறேன், டூ, டிட், டன். சரிங்களா? வில் தே ஹேவ் டன். வில் தே ஹேவ் டன் எனி ஒர்க்கு, ஏதாவது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்துருப்பாங்களா அந்த மாதிரி கேட்கலாமா? எனி ஒர்க்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது கேள்வி எழுப்பும் போது வில், இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து தேக்கு பதிலாக வி யூஸ் பண்ணலாம், ஹீ பண்ணலாம், சி, இட், எதுனா நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து 3 வகையாக நமக்கு பிரிஞ்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எதுனாலும் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.